திமுக கூட்டணியில் மக்கள் நீதி மய்யம் இணையலாம் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் நாளை இது தொடர்பான பேச்சுவார்த்தை நடைபெறும் என தகவல் வெளியாகி இருக்கிறது. தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் சடையாண்டி இணைந்திருக்கிறார். சடையாண்டி, என்ன தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது? விவரங்கள். லாவண்யா, திமுகவிற்கும் மக்கள் நீதி மையத்திற்கும் இடையே மறைமுகமாக பேச்சுவார்த்தை சென்று கொண்டிருந்தாலும் நாளை அல்லது நாளை மறுநாள் அவர்களை நேரடியாக அழைப்பதற்கு திமுக தரப்பில் திட்டம் தீட்டப்பட்டிருக்கிறது. மக்கள் நீதி மையம் தரப்பிலிருந்து 2 தொகுதிகளை கேட்கிறார்கள். ஆனால் திமுக தரப்பிலிருந்து ஒரே ஒரு தொகுதி மட்டுமே வழங்கப்படும் என முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் மக்கள் நீதி மையம் தங்களுடைய கட்சியின் சின்னமான டார்ச் லைட் சின்னத்தில் போட்டியிடுவதற்கு விருப்பம் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் திமுக தரப்பிலிருந்து உதயசூரியன் சின்னத்தில் தான் போட்டியிட வேண்டும் என்ற ஒரு நிபந்தனையும் விதிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் தான் இந்த 2 கட்சிகளுக்கும் இடையே அந்த கூட்டணி உடன்படிக்கை தாமதமாகிக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் மக்கள் நீதி மையம் தரப்பிலிருந்து கோவை தொகுதியில் போட்டியிடுவதற்கு விருப்பம் தெரிவிக்கிறார்கள். கோவை தொகுதியில் ஏற்கனவே சிபிஎம் கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது. எனவே அவர்களுடைய விருப்ப தொகுதியாகவும் அது இருக்கிறது. இவர்களிடமிருந்து வாங்கி மக்கள் நீதி மையத்தில் கொடுப்பதற்கு திமுகவிற்கும் சிக்கல் நீடிக்கிறது. இதன் காரணமாகத்தான் 2 கட்சிகளுக்கும் இடையேயான பேச்சுவார்த்தை தொடர்ந்து இழுபறி நீடித்துக் கொண்டிருக்கிறது. நாளை காங்கிரஸ் கட்சி பேச்சுவார்த்தைக்கு வர இருக்கக்கூடிய நிலையில் அவர்களோடு சேர்ந்து மக்கள் நீதி மையம் கட்சியையும் அழைப்பதற்கான ஒரு திட்டம் இருக்கிறது. அல்லது காங்கிரஸ் கட்சியுடனான பேச்சுவார்த்தை உடன்பாடு எட்டப்பட்டதற்கு பிறகு மக்கள் நீதி மையம் கட்சிக்கு ஒரு தொகுதியை வழங்கலாம் எனவும் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. சுமூகமான உடன்பாட்டிற்காக மக்கள் நீதி மையமும் ஒரு தொகுதி மக்களவையும் ஒரு தொகுதி மாநிலங்களவையும் கேட்பதற்காகவும் திட்டம் இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி சடையாண்டி.